என்ன உறவு? சும்மா சைக்கோ டிராமாங்கய்யா. என்ன உறவு? சும்மா ஏதாவது நமக்கு உள்ள இருக்கிற அந்த தனிமை வெறுமை தாங்க முடியாதனால யாரையாவது ஒருத்தர் உறவுன்னு பிடிச்சி வச்சுக்கிறது. ஆனா அவங்க உங்களை உறவுன்னு ஃபீல் பண்ணாதானே? நீங்க யாரை உறவுன்னு ஃபீல் பண்ணீங்க அவங்க உங்களை ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களை யார் உறவுன்னு ஃபீல் பண்ணா அவங்களோட நீங்க உறவுன்னு ஃபீல் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பொருந்தா காமமே தானங்க லைஃபே ஓடிட்டு இருக்கு. பாருங்க லைஃபை சுத்தி யாரை நீங்களாம் உறவு நினைக்கிறீங்களோ அவங்களாம் என்ன பண்றாங்க? அவங்கள ஒதுக்கிட்டு போறாங்க. உங்களை உறவு யார் நினைக்கிறாங்க அவங்கள நீங்க என்ன பண்றீங்க? அவ்வளவுதான். அது உறவுங்கிறதெல்லாம் உருவாகாமலே அப்படியே போயிட்டே இருக்கிறதா உறவு. அது மட்டும் ஆழமா பாத்தீங்கன்னா ஒருவேளை உருவா இருந்தாலும் கூட ஒன்றும் ஒர்த்து இல்லாதது. என்ன பண்ண முடியும்? உங்களுடைய ஒரு தலைவலி வாங்கிக்க முடியுமா உங்களால? எப்பேற்பட்ட உறவா இருக்கட்டுமே கொடுக்க வேணா முடியும், வாங்க முடியுமா? இப்ப நான் லைஃப் உறவு தப்பு அப்படின்னா சொல்ல வரல, ஆனா தப்பு தான் சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்க. முக்கியமா என்ன சொல்ல வரேன், ஃபோர்ஸ்ட் மெமரினால வருகின்ற எல்லாமே தப்புன்ற. இன்னைக்கு ஒரு தெளிவான முடிவெடுங்க. ஃபோர்ஸ்ட் மெமரி வச்சிருக்க மாட்டேன். நீங்க முடிவெடுத்தோடனே ஒரு 4-5 விஷயம் முன்னாடி நினைக்கும். ஃபோர்ஸ்ட் மெமரி விட்டா நீ எப்படி ரெகுலரா மருந்து சாப்பிடுவ, எப்படி ரெகுலரா சம்பாதிப்பெல்லாம் வரும், சாப்பிடலாம் பரவாயில்ல செத்து போகலாம், அதுக்கு போய் என்ன? ஆக்சுவலா மருந்து சாப்பிட்றது ஃபோர்ஸ் மெமரி கிடையாது, அது டேபிள் மெமரி தான். அதுக்கு தேவையான விஷயங்களாம் உங்களால சம்பாதிச்சுக்கிறது நீங்க என்ன வேணுமோ அது எல்லாமே டேபிள் மெமரியா தான் இருக்கும். உங்க தினசரி வாழ்க்கை ஆக்சுவலா டேபிள் மெமரிங்க. அவங்க டெக்னிக்கல் நாலேஜும் தினசரி வாழ்க்கையும் டேபிள் மெமரி. அது நீங்க ஒன்றும் ஃபோர்ஸே பண்ண வேண்டியிருக்காது. ஆனா உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா யாரோ உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்படிலாம் வாழணும்னு கத்து கொடுத்து விட்டு